ஏ மல்லிகா, பாத்ரூம்ல தண்ணி ஊத்தி வைக்கலையா நீ? ம், ம், ம். என்னாடி மோகம் கொடுத்து கூட பேச மாட்டேங்கிற, என்ன உக்கும் உக்கும்ட்டு இருக்க? ஓ, கம்முனு போயா. பார்க்கவே கடுப்பா இருக்குது உனைய. ஏய், நான் என்னடி பண்ணேன்? காலையில தண்ணி ஊத்தலையான்னு கேட்டதுக்கு உனக்கு கடுப்பாகுதா? மீசையும் மூஞ்சும் வாங்கிட்டு. அடியே, என்னடி உன் புருஷன் அப்படியே முறுக்கு மீசை வச்சு அப்படியே கட்டபொம்மை மாதிரி இருக்கேன்னு நீ சந்தோஷப்படுவியா? மூஞ்ச காட்டுறவ. ஆமா, உன் முறுக்கு மீசையை தூக்கிட்டு போய் குப்பையில போடுப்போ. அடியே, என்னடி என் கோவக்கார கிளியே, அப்படி என்ன உனக்கு கோவம் வருது? நான் ஒரு ஏர்ல உடனே சேர்த்து கூட்டவன். அடியே, இங்க பாருடி. அங்கிட்டு போயா. சரிடி, பாத்ரூமுக்கு தண்ணியவாது எடுத்து ஊத்து. என்ன கேட்காம மீசைய இப்படி பண்ணிட்டு வந்தல்ல, போய் நீயே மோந்து ஊத்து போ. அடியே, இன்னும் ஒரு 2 வாரம் தான் டி, மீசை நல்லா முளைச்சிருண்டி. போயா. ஐயோ ஐயோ, சரியான பைத்தியக்காரி. புதுசா அந்த பையன் வச்சு விட்டானேன்னு வச்சுக்கிட்டு வந்தா இவன் ஓவரதான் கிராக்கி பண்ற. இவளுக்கோசரம் முதல்ல மாதிரியே வைக்கணும் போ. போனவனுமே இருந்துகிட்டாரு. மணி என்ன, பஸ்ஸுக்கெல்லாம் வந்துடுறேன்னு சொன்னாரு. அம்பிட்டு தான் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. ஊருக்கு போய் அவங்க சொந்த மந்தத்தை பார்த்தா போதுமே, உடனே இங்கே ஊருக்கு வர மனசு வராது. இப்போதான் கொஞ்ச நாளாக பொறுப்பாக வேலை வெட்டியை பார்க்கணும், 10 சம்பாதிக்கணும்னு யோசனையில் இருந்தார். இந்தா அதையும் கெடுத்துக்கிட்டாரா? அந்த பையன் வேலைக்கு லீவே போடாமல் வாங்கன்னு சொன்னான். அப்போத்தான் லீவ் போட்டுக்கிட்டு திரிவார். சரி, என்னமோ பண்ணிட்டு போகட்டும். இந்த வேலை இல்லைன்னா அப்புறம் வந்து வீட்டில் உக்காந்துருக்கட்டும் வேலை இல்லாமல். நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளும் சொல்ல தான் முடியும். நம்மளும் என்ன தான் பண்ணுறது? சரி, பருப்பை வச்சு விட்டோம்னா தான் சீக்கிரம் விசில் வரும். அதுக்குள்ளே டீயை வச்சுருவோம். பால் வேற இந்த அப்பா வாங்க போனாரு, வாங்கிட்டு வந்துட்டாரா என்னன்னு தெரியல. சரி, காய்கறி அப்படியே நறுக்கி போய் எல்லாம் எடுத்து வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஒவ்வொன்றையும் பண்ணுறதுக்கு. என்ன இந்த ரிமோட்டுக்கு என்னதான் வரும்னே தெரிய மாட்டேங்குது. ராத்திரி நல்லா தான் இருந்துச்சு, இப்போ ரிமோட்டு மாற்றவே முடியல. காலையில் எந்திரிச்சு ஒரு சாமி பாட்டு போடலான்னு பார்த்தா மாறவே மாட்டேங்குதே. செல்லு கிளு போச்சோ? அப்படியா கூட இருக்கும். செல்லு எல்லாம் புது ரிமோட்டு தான், செல்லு தான் முடிஞ்சு போயிருக்கும். செல்லு வாங்கிட்டு வந்தால் மாற்றணும். சரி, இது முடியும் கிருஷ்ணா தானே ஓடுறாரு. சரி, ஓட்டு இதே ஓடட்டும். ஏங்க, தண்ணி ஊற்றி வச்சிட்டேன், வாங்க. இந்த வந்துட்டேன் மச்சான். வாங்க மச்சான். தங்கச்சிக்கிட்ட கேட்டேன், நீங்க வரல அப்படின்னு சொன்னிச்சு. இல்ல மச்சான், கொஞ்சம் வேலை ஆகி போச்சுங்க, அதான் வர முடியல. அங்க பக்கத்துல வேற ஒருத்தர் இறந்துட்டாருங்களா, அங்கிட்ட எல்லாம் போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வரதுக்கு லேட் ஆகி போச்சு. இல்லைன்னா நேற்று மத்தியானமே கிளம்பி இருப்பேன். சரி சரி, ஊர்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க. சரி சரி, தங்கச்சி வரலன்னு எதுவும் கேட்டிருப்பாங்களே, கேட்கதான் செஞ்சாங்க. அப்புறம் சரி, நான் சும்மா எதுக்கு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படின்னு சொன்னேன். சரிட்டாங்க மச்சான். நான் தான் தண்ணி எடுத்து வைக்க சொன்னேன், இந்த குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்களா? போயிட்டு வாங்க மச்சான். போனவொன்னா இருந்துக்கிறது. ஒரு ஃபோன் பண்ணுறதில்ல, ஒன்றும் இல்லை. நேற்று நைட்டு ஃபோன் அத்தனை டைம் பண்ணுறேன், எடுக்கவே இல்லையே மனுஷன். அந்த அளவுக்கு இருக்குது. வீட்டு உள்ள இருந்துக்கிட்டு வீட்டு வாசல்ல இருக்க மனுஷனுக்கு போன பாத்தியா? ஹலோ, என்ன ஹலோ? நேற்று எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணேன், ஒரு தடவை ஃபோன் எடுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு? ஊருக்கு போனால் அப்படியே மறந்துடுறது. என்னம்மா பண்றது, குடும்பத்தை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்ல, அதான். அப்படிங்களா சார்? குடும்பத்தை விட்டுட்டு வரதுக்கு மனசு இல்லைங்களா? சரிங்க, நாங்கள் உங்களை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல. நீங்கள் அங்கேயே சந்தோஷமா உங்கள் குடும்பத்தோட இருங்க. நான் தான் பைத்தியக்காரி மாதிரி எல்லாத்தையும் இழந்துட்டோமே, நம்ம புருஷனை அந்த வீட்டுக்கு போகும்போது தலை நிமிந்து கூட்டிட்டு போகணுமேன்னு சொல்லிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். என்னங்க பண்றது, குடும்பம் அந்த மாதிரி ஆகி போச்சுங்க, விட்டுட்டு வர்றதே மனசு இல்ல. பேசாட்டுக்கு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்குதுங்க. ஓஹோ, அப்படிங்களாங்க? சரிங்க, நீங்க அங்கேயே இருங்க, ஒன்றும் வர வேண்டாம். இங்க நானும் என் பிள்ளையும் அப்படியே இங்கே இருந்துக்கிறோம். எங்க இருக்கிறா? போன் பேசிட்டு இருக்க, எங்க இருக்கானே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் மேடம், எந்திரிச்சிட்டீங்களா? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அதே இதுக்கு உங்களுக்கு? அதான் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எங்க இருக்கீங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா? நக்கல் தானே ஆகாதுன்றது. மணி என்ன 8 ஆகுது, 6 மணிக்கெல்லாம் யாரும் சாப்பிடுவா? சும்மா நக்கல் தானே ஆகாதுன்றது. இந்த மாமனை நினைச்சு வேற சாப்பிடாம வேற இருந்திருப்பீங்க, துரும்பா இழைச்சு போயிருப்பீங்க, அதான் கேட்டேன். ஆமா ஆமா, மாமன் நினைச்சு அப்படியே துரும்பா இழைச்சு போய் இருக்காங்க. என்னங்க பண்றது, இந்த மாமனோட வீரம் அப்படி, பாசம் அப்படி, விட்டுட்டு இருக்க முடியுமா? ஐயோ, ரொம்பதான் வீரம். என்னடா இது, யாரு பின்னாடி? அத்தாடி, நீங்களா? வீட்டுக்கு நின்னுக்கிட்டு தான் போன் பேசிக்கிட்டு இருக்கீங்களா? அப்படி அப்புறம் வேற கிட்ட இருந்து பேசுறோம் நாங்க. என்ன பண்றீங்கன்னு பாப்போன்னு பார்த்தேன். கோவம் மூக்குக்கு மேல வருது இப்பெல்லாம். என்ன ஊரை விட்டு ஊரை வரவும் கோவம் அதிகமா வருதோ? நீங்க வேற
ஆளை காணாமே வந்து வேலையை பார்க்கணுமேன்ட்டு தான். வேலையை பார்க்காம எங்கம்மா போறோம்? இங்க எல்லாரும் வந்திருக்காங்கன்னு நான் சொன்னேன். எல்லாத்தையும் விட்டுட்டு நான் ஓடி வந்தேன். யாருக்காக? எல்லாம் உனக்காக தானே. கோவத்தைப்பட்டு என்னத்தை நம்ம சாதிக்க போறோம் சொல்லு பாப்போம். அதுவும் இல்லாம அவர் வேற இறந்துட்டு அங்க இருந்து பார்க்காம வைக்காம இருந்து நம்ம பாட்டு கிளம்பி வர முடியுமா? சொல்லு பாப்போம். புரியுதுங்க. நான் இந்த தப்பாவது பண்ணுவேனா? உனக்கு தெரியாது. எனக்கே அவங்க யாருமே முக்கியம் இல்லை, நீயும் நம்ம பிள்ளையும் மட்டும்தான் முக்கியம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது போய் மறுபடியும் நாங்கள் உறவாடிட்டு இருப்பேன்னு நினைச்சியா? உறவாடி கெட்டதெல்லாம் போதும். அப்பதான் புத்தி கெட்டத்தனமா ஊருக்குள்ளேயே இருக்கணும், குடும்பத்தை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்த காலம். கடனை வாங்கியாவது குடும்பம் நடத்தணும்னு. இப்ப அந்த மாதிரி எல்லாம் இல்லம்மா. உடம்புலையும் தெம்பு இல்லை. சரியா? கோவப்படாத. தண்ணி காய வைக்கிறேன், நீங்க போய் கை கால் முகத்தெல்லாம் கழுவுவீங்க. போய் உட்காருங்க. நான் போய் உட்கார்றது இருக்கட்டும். இந்த அத்தை துணியெல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க நம்ம எல்லாத்துக்கும். அதான் எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்தேன். ஐயோ, வரும்போது கூட்டிட்டு தானே வர சொன்னேன் அவங்கள. ஏன் கூட்டிட்டு வரல? அட நீ வேற, நானும் கூட்டிட்டு வரணும்னு தான் இருந்தேன். கடைசி நேரத்துல அம்மா வேற கல்யாணத்துக்கு இன்னும் நாள் கம்மியா கிடக்குது, நீ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துருக்க, மருமவளும் இல்ல வைக்கல, நான் என்ன பண்ணுவேன்? ஒத்தையெல்லாம் கடந்துக்கிட்டு அவளுக்கு செஞ்சு கொடுக்க வைக்கணும். அது ஒரு புலம்புன்னு புலம்பி தள்ளிருச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? அதான் அத்தை நீங்க இருங்கத்த, நாங்க தான் அந்த ஒரு வாரம் தான் இருக்கு, வேலையை முடிச்சுட்டு ஒடியாந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஏன் நம்ம இல்லைன்னா செய்ய முடியாதோ? நம்ம இருந்தா மாமா மருமகனுக்கு செய்யறது, அவங்களுக்கு செய்ய இவங்களுக்கு செய்யணும் செய்யறாங்க. நம்ம அங்க போயிட்டா ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. சரி வீடு, ஒருத்தரோட குணம் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதுக்கு ஏத்தாப்புல இருந்துக்கணும். துஷ்டனை கண்டா தூரம் விலகிடணும். இப்போ நம்ம பாட்டுக்கு இருக்கோம்ல. சரிம்மா, எனக்கு வேலைக்கு லேட் ஆகி போச்சு, நான் அப்படியே கொஞ்சம் கிளம்புறேன். மணி என்னப்பா 6 தானே ஆகுது, கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஒரு 7:30 மணி வாக்க நான் எழுப்பி விடுறேன். அப்புறமேட்டு குளிச்சுட்டு நீங்க வேலைக்கு கிளம்புவீங்க. 10 மணிக்கு தானே போறீங்க. அடுத்த நாள் ஒரே தான் கண்ணசம் தானே தூங்கி போடுவேன். அப்புறம் எந்திரிக்க முடியாதுன்னு பாக்குறேன். ராத்திரி முழிச்சுக்கிட்டே தான் வண்டியில வந்திருப்பீங்க, அதனால தூக்கம் கெட்டு போயிருக்கோம். நீங்க போங்க, முதல்ல கொஞ்ச நேரம் போய் தூங்குங்க. நான் அதெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தண்ணி காய வச்சுட்டு உங்களை எழுப்புறேன். அப்போ எந்திரிங்க போதும். என்னாச்சு? யாருன்னு தெரியலையே. என்னடா இது? அம்மா, எம்மாடி அம்மா, என்னம்மாச்சு? என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி குமட்டுறமாய் இருக்கு. குமட்டுற மாதிரி இருக்கா? என்னம்மா, என்னத்தை சாப்பிட்ட? ராத்திரி சாப்பிட்டது இது சரி நம்ம தெரியல. அதுக்கு தான் சொல்றது, ராத்திரி சாப்பிட்டனையும் கொஞ்சம் நடக்கணும்னு. நடக்காம படுத்தா அப்படிதான் சாப்பாடு நெஞ்சுக்குழியிலே இருக்கும். அதுவும் இல்லாமல் நேற்று கறியெல்லாம் வேற ஆக்குனது சாப்பிட்டதெல்லாம் அப்படியே இருக்கும். அதனால இது இருக்கும். எலுமிச்சம்பளம் இது இருந்துச்சுன்னா அதை மோந்து பாருமா. எம்மாடி, முடி எது மோந்து பாருமா, அப்போ கூட ஒமட்டுறது நிற்கும். ஐயோ, புள்ள பட்டுக்கு ஓடுறாளே. எம்மாடி, ஐயோ பிள்ளைக்கு உடம்பு கிடம்ப முடியல, என்னமோ தெரியலையே. எந்திரிச்சு போவோம். ஏத்தா பார்த்து போத்தா, பார்த்து 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 பார்த்துமா, பொறுமை பொறுமை பொறுமை. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. பார்த்து பார்த்து. என்னம்மா, என்ன ஆச்சு? பொறுமைடாமா, பொறுமை பொறுமை. ஐயோ, என்ன இது? இப்போ எந்திரிமா, பொறுமையை எந்திரிச்சு போய் கொஞ்சம் முகத்தெல்லாம் கழுவிட்டு பல்லெல்லாம் விளக்கிட்டு வா. உனக்கு கசாயம் ஏதோ வச்சு தாரேன். வேணாம். அது ஏதோ வேண்டாததை சாப்பிட்டா அப்படித்தான், ஏதோ புட்டு பைசன்னு தான் ஆயிருக்கும். ஒன்றும் இல்லை, சரியா? எந்திரி, கசாயம் வச்சு தந்தேன், அதை குடிச்சின்னா சரியா போயிடும். எந்திரிம்மா, எந்திரி. விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இருமா, நான் பாத்ரூம் வரைக்கும் வரேன். இல்லை, நான் பார்த்துக்கிறேன். பார்த்து பார்த்து மிதிச்சிடாம போ. ஷோ ஆண்டவனே, இந்த பிள்ளைங்க எங்க அந்த காலத்துல வயிறார நிறைய சாப்பிடக்கூடாது, ராத்திரி நேரத்தில் அளவா சாப்பிடணும்னு சொன்னால் கேட்குறாங்கல்ல. ராத்திரி தான் வயிறு முட்டை சாப்பிட வேண்டியது, அப்புறம் காலையில் இப்படி வாந்தி எடுக்க வேண்டியது. ஷோ ஆண்டவனே. என்ன நீ அதுக்குள்ளே எந்திரிச்சிட்டீங்களா? தூங்க வேண்டிதானே, எதுக்கு பிள்ளை வெள்ளனையில் எந்திரிச்சுக்கிட்டு? அட இல்லை நீ, உமா பிள்ளை வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தேன்.
அதான் சரின்னு என்னன்னு போய் பார்க்க போயிருந்தேன். என்னது புள்ள வாந்தி எடுத்துக்கிட்டு இருந்தாளா? என்னாச்சு என்னாச்சு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, நேற்று ராத்திரி ஏதோ சாப்பிட்டது சேரல போல இருக்கு. அதான் இதுதான் சொன்னேன். இந்த புள்ள கல்யாணம் வச்சிருக்கிறோம், அங்கே எங்கேன்னு போகாதீங்க வைக்காதீங்க, ஏதாவது தொட்டுக்கிட்டு வந்துருச்சுன்னா அப்புறம் அந்த பிள்ளைக்கு உடம்புக்கு எதுவும் சேராமல் போயிட போகுது. சொன்ன கேட்குறாங்களா? அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அதை பண்ணவும் இதை பண்ணவும் இப்போ பாருங்க யார் அவதிப்பட்டுக்கிட்டு கிடக்கிறது. எம்மாடி எம்மாடி, என்னம்மா உடம்பு எதோ முடியலையாமல? என்னாச்சு? வா இங்கே வந்து உட்காரு வா. என்னன்னு தெரியணுமா, சாப்பிட்டது ஏதோ சேரல போல இருக்கு. அதான் சரியான வாந்தி, தலையெல்லாம் சுத்துற மாதிரி இருக்குமா. நம்ம வீட்டில் தான் எல்லாம் தலையில கால் முளைச்சவங்களா இருக்காங்களே, சொன்ன ஒரு வார்த்தை கேட்டுக்கிறாங்களா? அங்கிட்டு போகாதீங்க வைக்காதீங்க, இறந்து வீட்டுக்கு போயிட்டு தீட்டு தொடப்பு இங்கே ஆகாது, தொட்டுக்கிட்டு வந்து இந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடும்னு சொன்னால் கேட்டு தொலைஞ்சா தானே. நம்ம சொல்கிறதே கேட்கறது இல்லை. என்ன நீ பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்குன்னு போகாமல் இருக்க முடியுமா? தெரிஞ்ச மனுஷனாச்சுல்ல, அதுக்குன்னு இல்லை. நீ இப்போ உடம்பு முடியல அப்படி இப்படின்ற ஏதாவது கூட்டிகிட்டு போய் வைக்கணும்னா எங்கே போக முடியும் சொல்லுங்கள் பார்ப்போம். கல்யாணம் வச்சிருக்க நேரத்தில் ஆஸ்பத்திரியில் வச்சுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும்? மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு? என் பொண்டாட்டியை நல்லா பார்த்துக்காம இருக்காங்கன்னு சொல்லி நினைக்க மாட்டாரா? ஐயோ என்ன நீ இப்போ நீங்களே ரொம்ப பண்ணுற மாதிரி இருக்குது. இன்னும் கல்யாணமே ஆகலை தானே. இப்போ அவள் இன்ன வரைக்கும் நம்ம வீட்டு பிள்ளை தான், இன்னும் அந்த வீட்டுக்கெல்லாம் ஒன்றும் போகலை சரிங்களா? அவங்க அக்கறை படுறதுனா கல்யாணத்துக்கு அப்புறம் பட்டுக்குவாங்க. இப்போ ஒன்றும் அவங்களுக்கு அவசரம் கிடையாது. என்னையெல்லாம் பொறுத்த வரைக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை முன்னு பேசவே கூடாது. அந்த காலத்தில் நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லை நான் பேசியிருக்கேனா? என்ன இப்படி பேசுகிறீங்க நீங்கள்? அதுக்குன்னு இல்லை, அவங்க தலைவர் குடும்பம், அவங்க பெரிய ஆளுங்க. அதான் அவங்க தலைவர் குடும்பம்னா என்ன கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வந்தவங்க தானே? ஏன் பூமியிலேருந்து முளைச்சி வந்தாங்களா இல்லை வானத்துலேருந்து குதிச்சு வந்தாங்களா? என்ன வார்த்தை பேசிக்கிட்டு இருக்கீங்க? அவங்களும் அவங்க இறப்பு வீட்டுக்கு வராமல் இருந்திருப்பாங்க. இன்னத்துக்கு ஊர் தலைவர், கல்யாணனால அவங்க வந்து நின்று தானே ஆயிருக்கணும், அங்கே வந்துட்டு தானே போயிருப்பாங்க. ஏமாடி நீ வா, உனக்கு உடம்பு முடியலன்ற உனக்கு இது நான் கசாயம் வச்சு தரேன். வா இருங்க நான் வச்சு தரேன். இருக்கட்டும் நீங்கள் இருங்க, நான் வச்சு தரேன். நீ வா. என்ன அமுதா இதெல்லாம்? கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்டாட்டி கிண்டாட்டின்னு இதெல்லாம் நமக்கு பிடிக்காதம்மா. விடுங்கத்த, அவங்க பணக்கார குடும்பம், அதனால எதுவும் சொல்லுவாங்கன்னு சொல்லி அம்மா அப்படி பேசிட்டு போயிருப்பாங்க. அவங்க பணக்காரவங்களா இருக்கட்டும் இல்லை கோடீஸ்வரங்களா கூட இருக்கட்டும், அதை பற்றி நான் எதுவும் சொல்லலை. கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம பிள்ளைக்கு நம்ம மேலே நமக்கு இல்லாத உரிமை அவங்களுக்கு என்ன உரிமைன்னு கேட்குறேன். காசு பணம் இருந்துச்சுன்றதுக்காக அவங்களுக்கு கொத்தடிமை மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியுமா? விடுங்கத்த, நல்ல இதில் நம்ம அது எதுவும் சொல்லி எதுவும் பிரச்சனை ஆகிட வேணாம். ஐயோ உங்கள் அத்தைக்காரி வந்ததும் வந்தால் நம்ம போட்டு பாடா படுத்தி எடுக்கிறேன். அது என்ன இது என்ன அதை என்ன இது என்னன்னு. ஐயய்யே வந்தவ வந்துட்டு போவான்னு பார்த்தா இந்த உங்கள் அண்ணங்காரன் வேற இருங்க எல்லாம் முடிச்சு விட்டு போங்கன்னொடனே இதுதான் சாக்குன்னு இருந்துக்கிட்டேன். இந்த இதை குடி. வேண்டாம்மா, எனக்கு எதுவும் வேண்டாம். எதுனாலும் உமட்டிக்கிட்ட வருது. அப்படி என்ன தெரியும் சாப்பிட்ட? நீங்க எல்லாம் சாப்பிடும்போது ஒன்னா சாப்பிட்டது தான், வேற என்னத்த போய் நான் சாப்பிட போறேன்? எங்களுக்கு தெரியாம மாப்பிள்ளையோட போய் எதுவும் வாங்கி தின்னுட்டு வந்தியா என்ன? எதுக்கு? என் அத்தை கிட்ட திட்டு வாங்குறதுக்கா? அதெல்லாம் ஒன்றும் போகல. அப்படி எதுவும் போயிருந்த நான் சொல்லியிருப்பேனே, அதெல்லாம் எதுவும் போகல. அப்புறம் நாங்களும் நீ சாப்பிட்டதே தான் சாப்பிட்டோம். அப்படி இருக்கும்போது என்னத்தை தான் வந்துச்சுன்னு தெரியல. இந்தா இது குடி, அப்படியே கண்ணை மூடிட்டு கொஞ்சம் குடிச்சிடு, அப்போ தான் நல்லது. வேண்டாம்மா, எனக்கு ஓமட்டிக்கிட்டு வந்துடும். வேண்டாம். சரி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லாத, நல்லதுக்கு தானே செஞ்சு கொடுக்குது. நான் அந்த அம்மா கொடுக்குறேன், அப்படியே குடிச்சிடு சரியா? வேண்டாம்மா, எனக்கு ஓமட்டுதுமா. என்னாடி இதை குடிச்சாதான் ஒமட்டல் சரியாகுன்ற சொன்னால் கேட்க மாட்டேங்கிற. என்ன இப்போ இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிட்டு வருவோமா? கல்யாண நேரத்தில் உடம்பு கிடம்பு முடியலன்னு வையி, அப்புறம் அவங்களுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுடி. அப்புறம் அம்புட்டு தான் பெரும் பிரச்சனையாகி போயிடும். என்ன என் மருமகளுக்கு உடம்பு சரியாமல, உடம்பு சரியாத பிள்ளையெல்லாம் என் வீட்டுக்கு கட்டி வச்சு நாளை பின்ன நான் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு உன் அத்தைக்காரி சண்டைக்கு வந்துடுவாடி. சொன்னா புரிஞ்சுக்க சரியா? ஊன் இருக்காத குடி. இந்த கண்ணை முடிட்டு ஒரே விட்டுமா குடிச்சு விடுமா, குடிச்சுடுடி. அம்மாடி அந்த அங்க பிள்ளைல கசக்குதுமா. அப்படித்தான் இருக்கும், கசக்கத்தான் செய்யும்.
அதெல்லாம் பார்த்தா வழியாகுமா? ஆஸ்பத்திரியில் போய் இருந்தோம்னா 2000 3000 செலவாகும். கையில் 10 காசு இல்லை. இன்னைக்கு வேற அந்த பையன் வந்து காசு தரேன்னு சொல்லி இருக்கிட்டு போயிருக்கானாமா. அப்படின்னும் போது நம்ம இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாதுமா. குடி குடிடி, என் அங்கே பிள்ளை இல்லை, குடிமா குடி, ஒமட்டி இல்லாமல் குடி. சரிடி தங்க பிள்ளை, குடி குடி குடி, அந்த அங்கே பட்டு குடி. ஐயா இங்கே வர என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க நீ? தண்ணி பிடிச்சி ஊத்துறத. கர்ப்பப்பை வேற எடுத்திருக்கு. நீ இதோட தண்ணியை கிண்ணியை தூக்கி உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது. நீ குடத்தை கொடு, நான் போய் ஊற்றிட்டு வரேன். குடு குடு குடு. ஐயோ அத்தை, அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன், நீங்கள் கம்முன்னு இருங்க. சொன்னா கேள், குடத்தை கொடு, இங்கே கொடு. ஐயோ அத்தை, வயசான காலத்தில் எதுக்குதான் நீங்கள்? எனக்கு என்ன அப்படியா வயசாகி போச்சு? என்ன மொடமாவா கிடக்கிறேன்? அதெல்லாம் நான் தூக்கி ஊற்றுவேன். அங்கேயே நான் தான் தண்ணி பிடிச்சி ஊற்றுவேன். யார் எனக்கு செய்கிறா வைக்கிறா? ஐயோ ஏன் அத்தை நீங்கள் இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு? நான் செய்வேன்ல. எம்மாடி, அதெல்லாம் நீ ஒன்றும் செய்ய வேணாமா, கம்முன்னு இரு. முதல்ல மாதிரியா நீ உடம்பு இப்போல்லாம் கருவேப்பை எடுத்தாச்சுனாலே பிள்ளைங்க உடம்புல இருக்க சத்தையே போன மாதிரி தான். வெறும் சக்கை மட்டும்தான் இருக்கிற மாதிரி. எனக்கே சங்கடமாக போச்சு. உங்கள் அம்மா சொன்ன உடனேயும் இந்த வயசில் இதெல்லாம் இல்லாமல் நீ காலத்துக்கும் நீ என்ன பாடுபட போறியோ தெரியலப்போ. நான் என்னத்தை பாடுபட போகிறேன்? பட்ட கஷ்டமெல்லாம் போயிருச்சத்த. இப்போல்லாம் எந்த கஷ்டமும் இல்லை. இந்த தம்பி ஒன்று நல்லா வச்சிருக்க அப்படியா? அதெல்லாம் நல்லா வச்சுருக்காங்க. மாமா தண்ணியெல்லாம் பிடிச்சி ஊற்றிடுவாங்க. இவரும் நம்மள அதிகமாக வேலை வெட்டி பார்க்க விட மாட்டார். 2 பேரும் ஆளாளுக்கு ஒவ்வொரு வேலை செஞ்சு கொடுத்துருவாங்க. நானும் அப்படியெல்லாம் செஞ்சிடுறது. பரவாயில்லம்மா, ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டாலும் இப்போ நல்லா இருக்கேன்றியே, அதை கேட்கும்போதே சந்தோஷமாக இருக்குது. என்ன அந்த குடும்பத்தில் தான் ஒரு குழந்த பாக்கியத்துக்கு கர்ப்பப்பை நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ அதுவும் இல்லாமல் அவங்க எதுவும் குடைச்சல் பண்ணுவாங்களோ என்னவோ தெரியல. எனக்கெல்லாம் அந்த காலத்தில் குழந்தை இல்லைன்னு சொல்லி அம்புட்டு பாடுபடுத்தினாங்க. உங்கள் மாமங்கிட்ட சொல்லி இவளுக்கு கல்யாணமே ஆகி இத்தனை வருஷம் ஆகிப்போச்சு, குழந்தையும் இல்லை, எதுக்கு இவளை வச்சுக்கிட்டு நீ மல்லு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு கிடக்கணும்? இவளை வெட்டி விட்டுட்டு வந்துடுடா. கடைசி காலத்தில் உனக்குன்னு ஒரு தயவு வேணும். கடைசி காலத்தில் கொல்லி வைக்கிறதுக்கு ஒரு புள்ள வேணும். அதுக்கு வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணி வச்சிடுறோம் நாங்கள் அப்படின்னெல்லாம் பேசுனாங்க. அந்த பேச்செல்லாம் கேட்டு நான்லாம் அம்புட்டு சங்கடப்பட்டேன். அந்த மாதிரி எதுவும் நீ கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஐயோ அத்தை, இவரும் சரி மாமாவும் சரி, அரவிந்த் இருக்கானே அது ஒருத்தனை போதும். இன்னொரு பிள்ளைய பற்றி நம்ம நினச்சி பார்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்க மனசுலேயே ஒரு ஆசை இருக்கும்ல. என்னடா நம்ம ரத்தத்தில் ஒரு வாரிசு இல்லையேன்னு. அதெல்லாம் அவர் நினைக்கவே இல்லை அத்தை. உண்மையை சொல்லப்போனால் எனக்கு இந்த மாதிரி ஆயிருக்குன்னு தெரிஞ்சதுனால தான் என் மேலே அவருக்கு ஒரு அன்பு வந்து என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டாரு. அதை எடுக்கலன்னு வைங்களே, இவர் என்னை கட்டியிருப்பாரான்னு கூட தெரியலை. எப்படியோம்மா, நீ நல்லா இருந்தா அதுவே போதும். அந்த படுபாவி இப்போ எங்கே இருக்கிறான்? போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு போய் விட்டாங்க. ஏதோ ஜெயிலில் போட்டாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு தகவலும் இல்லை. இருக்கட்டும் மனுஷே, அவன்லாம் ஒரு மனுஷனா? பொண்டாட்டியை ஆட்டி படைச்சு விட்டானே ஒரு வழியா. இவெல்லாம் என்ன ஜென்மமோ? அப்போ அவனுக்கெல்லாம் ஒரு பொண்டாட்டி ஒரு புள்ள. துப்புக்கிட்ட மனுஷன். இப்போல்லாம் நான் பழசை பற்றி யோசிக்கிறது கூட இல்லை அத்தை. இருக்கிற வாழ்க்கை போதும், எதுக்கு அவனை பற்றி யோசித்து என் நிம்மதியை கெடுத்துக்கணும்? அதுவும் சரிதாம்மா, எதுக்கு அதெல்லாம் யோசித்து நம்ம இதை இது பண்ணிக்கணும். சரி, நீ நான் தண்ணி அடித்து எடுத்து ஊற்றுறேன். அந்த தம்பிக்கு காப்பி எதுவும் வச்சு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. அண்ணி உள்ளே போய் ஒரு காப்பி தண்ணி எதுவும் வச்சு கொடுப்போ. ஐயோ, நான் தண்ணி அடித்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். நம்ம வீட்டுக்கு வந்த மனுஷனை நம்ம தாம்மா பார்க்கணும். அவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பாட்டுக்கு பொழப்ப பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் என்னடா காப்பி தண்ணி கூட வச்சு கொடுக்கல அவங்க வீட்டுக்கு வந்துன்னு நினச்சிக்குவாங்க. ஆம்பளைங்க இருக்குது, ஒரு நேரம் இருக்க கூட ஒரு நேரம் இருக்காதாத்தா. நீ போயா போ, நான் பார்த்துக்கிறேன். சரிங்க அத்தை. நல்ல பிள்ளைங்க, முத்தான பிள்ளைங்க. அளவு இருந்திருக்கானா பையன் வேலை இருக்குன்னு பொழப்பு கட்டு போயிருன்னு ஓடிட்டான். தூக்கத்தை பாத்தியா எப்படின்னு? வேலைக்கு போயிட்டு வர மனுஷனுக்கு ஒரு சோறு போட்டு கொடுக்குறாளா? சரோசா, ஏய் சரோசா, சரோசா வந்துட்டீங்களா?
ஏ சரோசா, என்னடி காலங்காத்தால எந்திரிச்சு ஒரு வாசலை கூட்டி ஒரு கோலத்தை எதுவும் போடலாம் வைக்கலாம், எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே தான் கிடப்பியா? பகலும் தூங்கி ராத்திரியும் தூங்கி எப்படித்தான் உனக்கெல்லாம் தூக்கம் வருதுன்னே தெரியலப்போ. ஆமா, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு இதே நினப்பு தான். டா, ரொம்ப பசியா இருக்குடி, உன் கையால சோறு சாப்பிடணும் போல இருக்கு, சோறு போட்டு கொடு. சோறு தானே, உடனே போட்டுக்கிட்டு ஓடியாரு இருங்க. ரொம்ப பசிக்குதுடி, கப கப கபன்னு பசிக்குது, சீக்கிரம் சோத்தை போட்டுட்டு வா. ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து தக்காளி தான் வணக்கி வச்சேன் போங்க, அதுதான் இருக்கு, சாப்பிட்டுக்கிறீங்களா? ஆ அதுவே கூட போதும், உன் கையால கொடு. இந்தாங்க சாப்பிடுங்க. அம் 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 என்ன இது, கொலை பசியில் இருந்தீங்களோ என்னமோ பல நாள் பட்னி கிடந்தவங்க மாதிரி இந்த சாப்பாடு சாப்பிட்றீங்க. பொறுமையா சாப்பிடுங்க, தொண்டை வெறும் சிக்கிக்க போகுது. என்னன்னு தெரியல, பசி அப்படி இருக்குது, நிறைய சாப்பிடணும் போல இருக்குது. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, சாப்பாடெல்லாம் நிறையவே இருக்குது, சாப்பிடுங்க. ம், ம், ம். இன்னும் கொஞ்சம் சோறு போட்டு எடுத்துட்டு வா. அட சாப்பிடுங்க, தான் தட்டில் இவ்வளோ சோறு இருக்குல்ல. என்னவோ பல நாள் பட்னி இந்த மாதிரி தான், சாப்பிடுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். அம் 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 ம் ம் சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க. சாப்பிடுங்க.